வெல்கம் டு தகவல் கொத்தி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சானிடைசர் இது கிருமிகளை கொல்லும், வைரஸ்களை கொல்லும் அப்படின்னு சொல்லி கிருமிக்கு பயந்துகிட்டு நாம அடிக்கடி கையை கழுவிட்டு இருக்கோம். சானிடைசரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம பயன்படுத்துறது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகளுக்கும் சானிடைசரை வச்சு கையை கழுவி விடுறோம். அவங்களும் அந்த சானிடைசரை அவங்களாவே யூஸ் பண்ணி கையை கழுவிக்கிறாங்க. சானிடைசர்ன்றது ஒரு கெமிக்கல் இல்லைங்களா? ஒரு கெமிக்கலை பயன்படுத்துறப்ப அந்த கெமிக்கலோட தன்மை என்னன்றது நம்ம தெரிஞ்சுதான் பயன்படுத்துறோமான்றது ஒரு கேள்விக்குறி. இது பெரியவங்களுக்கே தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அதை நம்ம சின்ன குழந்தைகளுக்கும் பயன்படுத்துறப்ப கூடுதல் கவனம் தேவை. அதை பத்தின விழிப்புணர்வு வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அது தேவையா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது ரூட் காசை ஃபிக்ஸ் பண்ணுமான்றதையும் பாருங்க. அதை தாண்டி நீங்க ஒருவேளை பயன்படுத்தத்தான் போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கறணும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை அது உண்டு பண்ணும் அப்படின்றது. அதை கொஞ்சம் பாருங்களேன். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான். தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் காரணமாக நாம் அனைவரும் அடிக்கடி சானிடைசர் உபயோகிச்சுட்ருக்கோம். அதனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சானிடைசர் உபயோகித்து விட்டு நமது வீட்டு பெண்கள், குழந்தைகள், நமது வீட்டு ஆண்கள் எல்லாருமே நெருப்பின் அருகில் செல்ல வேண்டாம். ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான், பாருங்கள். இப்போ இது நினச்சாச்சு, ஒன்றும் இல்லை, தண்ணியும் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பொறுத்துறேன். இப்போ பொருத்திட்டு அமர்த்திட்டேன். பேர்ன் ஒன்றும் இருக்க மாதிரியே தெரியல, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் பச்சா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே தெரியலை. இதில் இன்னும் பேர்ன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் பேர்ன் ஆகுது, எரியுது. ஒரு இன்னொரு பேப்பர் கொடுங்க, பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. ஒன்றுமே ஏதாவது தெரியுதா? பேர்ன் ஆகிறது கண்ணுக்கே தெரியலை, கொஞ்சம் கூட கண்ணுக்கு தெரியாது. பேர்ன் ஆகிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் கை வச்சா சுடுது, கொஞ்சம் கூட மறைமுகமாக ஆபத்தானது. இப்போ திரும்ப இன்னொரு பேப்பர் வைக்கிறேன், அதுவும் எரியும். ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்வு பதிவு தான் இது. எவ்வளவு ஆபத்துன்றத கொஞ்சம் நம்ம மக்கள் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.